விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவல் பகுதியில் குரு கோச்சாரம் என்றால் என்ன, அதாவது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பலாபலன்களை பற்றி சில குறிப்புகள் கூற உள்ளேன். நவ கிரகங்களில் குருவானவர் ஒரு ராசியில் ஒரு வருட காலம் தங்குவார். ராசி மண்டலத்தை முழுமையாக சுற்றி வருவதற்கு 12 வருடங்கள் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் சாதகமாக சஞ்சரிக்கின்ற பொழுது குரு தனக்காரகன் என்பதனால பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சங்கள் அதிகரிக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். குரு பகவான் ஜென்ம ராசிக்கு ஜென்ம ராசியிலே சஞ்சரித்தால் அலைச்சல், டென்ஷன், நிம்மதி குறைவுகள், பண வரவில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும். 2ஆம் வீட்டில் சஞ்சரித்தால் பொருளாதார ரீதியாக மேன்மைகள், குடும்பத்தில் சுபிட்சங்கள், குடும்பத்தில் நல்லது பல நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது ஏற்படும். 3இல் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது எடுக்கும் முயற்சிகளில் தடை, காரிய தடை, தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும். 4ஆம் வீட்டில் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது சுகவாழ்வு, சொகுசு வாழ்வு பாதிப்பு, எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தாமத நிலை, தேவையற்ற நிம்மதி குறைவு எல்லாம் உண்டாகும். 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்ற பொழுது பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை அடைய முடியும். பிள்ளைகளால் கூட அனுகூலங்கள் இருக்கும். பூர்வீக சொத்துகளால் கூட சாதகமான பலன்களை அடைய முடியும். 6இல் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது கடன் பிரச்சனைகள், தேவையற்ற அலைச்சல்கள், நிம்மதி குறைவு உண்டாகும். 7ஆம் வீட்டில் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பு, நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு, தொழில் வியாபார ரீதியாக மேன்மைகள், உத்தியோகத்தில் அனுகூலமான பலன்கள் எல்லாம் உண்டாகும். 8இல் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது தேவையில்லாத அலைச்சல்கள், ஆரோக்கிய ரீதியாக பாதிப்புகள், நிம்மதி குறைவுகள், அது மட்டும் இல்லாமல் உடன் இருப்பவர்களாலே கூட நிம்மதி குறைவுகள் எல்லாம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 9இல் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மைகள், நல்ல தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது உண்டாகும். 10ஆம் வீட்டில் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது பதவி பாழ் என்று கூட கூறுவார்கள். தொழில் உத்தியோகத்தில் நெருக்கடிகள், வேலையாட்களால் சோதனைகள், மேல் அதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், எவ்வளவுதான் உழைத்தாலும் நல்ல பேர் எடுப்பதற்கு தடங்கல்கள் எல்லாம் 10இல் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது ஏற்படும். 11ஆம் வீட்டில் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது பொருளாதார ரீதியாக மேன்மைகள் இருக்கும், நினைத்தது நடக்கும், தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும், தொழில் ரீதியாக லாபங்கள் இருக்கும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையும். 12ஆம் வீட்டில் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, சுபகாரிய தடைகள் உண்டாகும். பொதுவாக ஜென்ம ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிக்கின்ற பொழுது சாதகமான பலன்களை தருவார். அது நல்ல ஒரு அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் அதனை குரு பலன் காலம் என்று கூட கூறுவார். மற்ற ஸ்தானங்கள் 1 உங்களுக்கு பார்த்தால் 3, 4, 6, 8, 10, 12 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிக்கின்ற பொழுது சில குறிப்பிட்ட காலங்களில் வக்ரகதியில் சஞ்சரிப்பார். அந்த வக்ரகதியில் சஞ்சரிக்கின்ற போது கூட ஓரளவுக்கு சாதகமான பலன்களை அடைய முடியும்.